வணக்கம், இது ஸ்டோரி கார்டன். நான் உங்கள் மகி. இந்த நகரத்தை யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம். ஆட்சி காலம் 5 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மன்னனை ஆற்றுக்கு மறுபுறம் இருக்கிற காட்டுல விட்டுருவாங்க. அங்க மனுஷங்க யாருமே கிடையாது. கொடூரமான விலங்குகள் மட்டும்தான் இருக்கும். இதுதான் இந்த நகரத்தோட சட்டம். காட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அங்க இருக்கிற கொடூரமான விலங்குகள் மன்னனை கண்டிப்பா கொன்னுடும். இந்த நிபந்தனையை யாராலும் மாத்தவே முடியாது. இந்த நிபந்தனையை ஏத்துக்கிறவங்க மட்டும்தான் அரசனா முடிசூட்டி கொள்ள முடியும். முடிசூட்டி கொண்டவனின் தலையெழுத்து 5 ஆண்டுகள் முடிந்த பின் கட்டாயம் மரணம். இவ்வளவு கடுமையான சட்டம் இருக்கும்போது யாருதான் ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க. ரொம்ப காலமா அரியணை காலியாவே இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாகத்தான போறோம்னு நினைச்சு பதவி ஏற்கிறதும் உண்டு. அதுலயும் பாதி பேரு பாதி காலத்திலேயே மாரடைப்பால இறந்து போறதும் உண்டு. ஆனாலும் இவ்வளவு கடுமையான நிபந்தனையை ஏத்துக்கிட்டு ஒருத்தன் முடிசூட்டிக்கிறான். 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிஞ்சதும் அவனை காட்டுல கொண்டு போய் விடுறதுக்காக அந்த நகர மக்கள் எல்லாரும் திரண்டு வந்திருக்காங்க. மன்னனும் ரெடியாகி வந்துட்டான். ஒரு நகரத்தினுடைய ராஜா எப்படி இருப்பாங்க? ஒரு சிறப்பான உடைய உடுத்தி முடிசூட்டி தங்கத்தால ஆன வாளை ஏந்திக்கிட்டு தன்னோட களத்துல வைடூரிய மாலைகளை அணிஞ்சுக்கிட்டு வரான். இத பார்த்த மக்களுக்கு ஒன்னும் புரியல. மன்னரை எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தன்னோட உயிரை விட போறவனுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைச்சாங்க. மன்னரை மறுகரைக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்காக ஒரு படகு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு, என்ன இது, மன்னர் பயணம் செய்யறதுக்கு சிறு படகா? நான் நின்று கொண்டே வருவதா? சிம்மாசனத்துலதான் வருவேன்னு பெரிய படகை கொண்டு வரும்படி உத்தரவு போடுறான். கட்டளைக்கு ஏத்த மாதிரி ஒரு அலங்கரிக்கப்பட்ட பெரிய படகுல ஆற்றின் மறுகரைக்கு பயணம் செய்யறாங்க. அங்க இருந்த மக்களும் படகோட்டியும் திகைச்சு போய் அவனை பாக்குறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அந்த படகோட்டி அழைச்சுக்கிட்டு போன எல்லாருமே ரொம்ப கவலையான முகத்தோட பயணம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மன்னன் ரொம்ப மகிழ்ச்சியோட பயணம் செய்யறான். படகோட்டிக்கு ஒன்னும் புரியல. மன்னர்கிட்ட போய், மன்னா, நாம எங்க போறதுக்காக பயணம் செய்யறோம்னு தெரியுமான்னு கேக்குறான். ஓ, தெரியுமே, மறுகரைக்கு போறதுக்காக தானே பயணம் செய்யறோம்னு மன்னர் சொல்றாரு. மன்னா, அங்க போனவங்க யாருமே நகரத்துக்கு இதுவரைக்கும் திரும்பி வந்ததே இல்ல தெரியுமான்னு கேட்டதுக்கு மன்னரும், தெரியுமே, நானும் இந்த நகரத்துக்கு திரும்ப வரப்போறதே இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி மன்னா இவ்வளவு மகிழ்ச்சியா போறீங்க? அதுவா, இவ்வளவு நாளா நான் ஆட்சி செய்துகிட்டு இருந்தப்போ நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா? ஆட்சிக்கு வந்த 1 வருஷத்துல 1000 வேட்டைக்காரங்களை காட்டுக்குள்ள அனுப்புனேன். அவங்க அங்க இருந்த கொடூரமான மிருகங்களை கொன்னுட்டாங்க. 2வது வருஷம் 1000 விவசாயிகளை காட்டுக்குள்ள அனுப்புனேன். அவங்க உழுது பயிர் செய்து தானியங்கள் காய்கறிகளை விளைவிச்சாங்க. 3வது வருஷத்துல 1000 கட்டடக்கலை நிபுணர்களை அனுப்புனேன். இப்போ ஏராளமான வீடு, வாசல், அரண்மனை, அந்தப்புறம், சாலைகள் எல்லாம் தயார். 4வது வருஷம் 1000 அரசு அதிகாரிகளை அனுப்புனேன். அவங்க நிர்வாகத்தை சீர் செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷம் நான் அனுப்புன 4000 பேரும் அவங்க மனைவி குழந்தைகளோட அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நான் காட்டுக்குள்ள போகல, என்னோட நாட்டுக்குள்ள போறேன். சாகரத்துக்காக போகல, என்னோட மக்களை ஆட்சி செய்யறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். மன்னனா வாழ போறேன். ஒருவேளை உனக்கு படகோட்டியா வேலை வேணும்னு நீ நினைச்சா இப்படியே படகோட வேலைக்கு சேர்ந்துருன்னு மன்னன் சொன்னான். இப்போ மன்னனோட வெற்றிக்கு காரணம் என்னவா இருக்கும்? 2 காரணம் சொல்லலாம். ஒன்று, 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உயிர் வாழணும்னு, அதுவும் மன்னனாவே வாழணும்னு நினைச்சது. 2வது, மன்னனாவே வாழ்வதற்காக திட்டமிட்டு உழைத்தது. நாம இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதுதான் நாளைய வாழ்வை தீர்மானிக்கிறது. எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி சரியான திட்டமிடுதல் அவசியம். அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு அது சரியான முடிவுதான்னு உணர்ந்த பின்னாடி செயல்முறைப்படுத்தினா வெற்றி நிச்சயம். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள காத்திருங்கள்.